பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் ஒரு ஜமீன் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அப்படியே தன்னுடைய பார்வைக்கு உட்பட்ட, அதாவது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட பகுதியில் அப்படியே ஊர்வலம் போகலான்னு போகிறாரு. வண்டியில் போகிறப்போ வண்டி வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி போச்சு. அப்போது அந்த வண்டி வந்து வேலை செஞ்சு கொடுக்குறதுக்கு ஒரு தச்சரை பார்க்குறாரு. தச்சரை போய் பார்க்குறப்போ அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. அவர் இருந்துட்டு, இந்த மாதிரிங்க, நான் உங்களுக்கு அந்த வண்டி வேலை செஞ்சு கொடுக்கணும்னா அதுக்கு எனக்கு உதவி செய்யறதுக்கு வேலைக்கு ஒருத்தர் வருவார். அவர் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்காட்டி வரல, வேலை செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு அவர் வந்து ஜமீன்லேருந்து சொல்கிறாரு, இந்த மாதிரியா நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்து உதவி செய்யணுங்காடி, அப்படியே நீங்களும் தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னங்காடி அந்த ஜமீன்தார் வந்துட்டு, பரவாயில்ல, அந்த உதவியாளர் வேலையை நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவருக்கு உதவுறாரு. யாருக்கு? அந்த தச்சருக்கு. அப்போ தச்சர் அந்த வேலையை செய்கிறாரு, இவர் அதுக்கு உதவியாக வேலை செஞ்சுருக்காரு. அதாவது கடுமையான உழைப்பு, நல்லா உடம்புல வியர்க்க இவர் வந்து அந்த ஜமீன் வந்து உதவியாளரை வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. கொஞ்சம் நேரத்தை அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி போட்டு கேட்காடி, 6 வெள்ளிக்காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அந்த தச்சர் சொல்கிறாரு. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட சட்டை பையிலேருந்து தங்க காசு ஆரணத்தை எடுத்து கொடுக்குறாரு. அப்படி கொடுக்குறப்ப, நான் 6 வெள்ளிக்காசு தானே கேட்டேன், நீங்கள் இப்படி தங்க காசு கொடுக்குறீங்களே எதுக்கு அப்படின்னு கேட்காட்டி, இது நான் உனக்கு தர்ற கூலி இல்லைப்பா, குருதட்சணை. சொந்தமாக உழைக்கிறதுல எவ்வளோ சுகம் இருக்குதுன்னு முறையாக எனக்கு நீ கற்றுக் கொடுத்த குரு, அதனால தான் உனக்கு இதை கொடுத்த அப்படின்னு சொல்லி போட்டு அந்த காசை கொடுத்துட்டு பாராட்டிட்டு போனாரா. யார்? அந்த ஜமீன்தார். இந்த கதை மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம யாராக இருந்தாலும் உழைக்கிறது தான் மிகப்பெரிய சுகம், நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.